5 மாலை நேரம். பச்சை பசேலென விரிந்திருந்த கிராமத்து மைதானம் சிறுவர்களின் சிரிப்பும் ஆரவாரமும் கொண்டு உயிர்ப்புடன் இருந்தது. கதிர், அன்பு, மணி, செல்வா, விசாகன் என 5 நண்பர்கள் உற்சாகமாக கிட்டிப்புல் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆட்டத்தின் வேகத்தில் அன்பு ஓங்கி அடித்த கிட்டிப்புல் எதிர்பாராத விதமாக திசை மாறி அருகில் நின்றிருந்த விசாகனின் வலது கண்ணில் பலமாகப் பட்டது. திடீரென ஏற்பட்ட அந்த விபத்தில் விசாகன் தரையில் அமர்ந்து கண்ணை பொத்திக் கொண்டு அலறினான். அவனால் கண்ணை திறக்க முடியவில்லை. கடும் வலி அவனை துடிக்க வைத்தது. நண்பர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்து விசாகனை தாங்கி பிடித்தபடி அவனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். மகனின் நிலையை பார்த்த விசாகனின் தாய் மீனாட்சி பதறிப்போனாள். அவனது கண் வீங்கியிருந்தது, சிவந்து போயிருந்தது. அவனது அழுகையும் வலியும் அவளது மனதை நொறுக்கியது. ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் அவனை அருகிலிருந்த மருத்துவரிடம் அழைத்துச் சென்றாள். மருத்துவர் கவனமாக விசாகனின் கண்ணை பரிசோதித்தார். கிட்டிப்புல் கருவிழியில் பலமாக தாக்கியிருந்தது. காயம் ஆழமாக இருப்பதாகவும் குணமாவதற்கு காலம் எடுக்கலாம் என்றும் மருத்துவர் தெரிவித்தார். உடனடி மருந்துகளும் முதலுதவியும் கொடுக்கப்பட்டாலும் முழுமையான நம்பிக்கை அளிக்க முடியாத நிலை இருந்தது. அந்த வார்த்தைகள் மீனாட்சியின் உள்ளத்தில் பயத்தையும் நம்பிக்கையற்ற தன்மையையும் விதைத்தன. சில நாட்கள் கழித்து விசாகன் பள்ளிக்குச் சென்றான். ஆனால் அவனது வலது கண் இன்னும் முழுமையாக குணமாகவில்லை. வகுப்பறையில் கரும்பலகையை பார்க்க முயன்றபோது அவனது கண்ணிலிருந்து நீர் வழிந்தது. வெளிச்சம் பட்டாலே எரிச்சல் ஏற்பட்டது. இதை கவனித்த ஆசிரியர் அவனை வீட்டிற்கு அனுப்பி மறுநாள் பெற்றோருடன் வருமாறு சொல்லினார். மறுநாள் பள்ளிக்கு வந்த மீனாட்சியிடம் ஆசிரியர் விசாகனின் நிலையை பற்றி கவலையுடன் பேசினார். மீனாட்சி பல மருத்துவமனைகளுக்குச் சென்றும் தீர்வு கிடைக்கவில்லை என்பதையும் அனைவரும் காயம் ஆழமாக இருப்பதாக சொன்னதையும் கண் கலங்கியபடி கூறினாள். அப்போது ஆசிரியர் ஒரு நம்பிக்கையான வழியை சொன்னார். மருத்துவம் முடியாத இடத்தில் நம்பிக்கை உதவும் என்றும் விசாகனை வேளாங்கண்ணிக்கு அழைத்துச் சென்று அங்குள்ள ஆரோக்கிய மாதாவிடம் பிரார்த்தனை செய்யுமாறும் அறிவுறுத்தினார். கோவில் வாசலில் கிடைக்கும் கண் பொம்மையை வாங்கி வேண்டிக் கொள்வதன் மூலம் பலருக்கு நன்மை கிடைத்ததாகவும் அவர் கூறினார். அந்த வார்த்தைகள் மீனாட்சியின் மனத்தில் ஒரு ஒளிக்கீற்றை ஏற்படுத்தின. மறுநாளே அவள் விசாகனை அழைத்து கொண்டு வேளாங்கண்ணிக்கு புறப்பட்டாள். மகனின் பார்வை மீண்டும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே பிரார்த்தனையோடு அந்த பயணம் தொடங்கியது. வேளாங்கண்ணியில் கடற்காற்றின் ஈரத்தோடு அந்த பெரிய தேவாலயத்தின் முன் அவர்கள் நின்றார்கள். கண் பொம்மையை வாங்கி முழங்காலிட்டு கோவிலுக்குள் சென்றார்கள். மெழுகுவர்த்திகளின் ஒளியிலும் அமைதியிலும் மீனாட்சி மாதாவின் முன் கண்ணீருடன் வேண்டினாள். தன் மகனின் வாழ்க்கை இருட்டாகிவிடக்கூடாது என்று மனமுருக பிரார்த்தித்தாள். விசாகனும் தன் சிறு கைகளை கூப்பி வழி போக வேண்டும், மீண்டும் பள்ளிக்குச் செல்ல வேண்டும் என்று மனதார வேண்டினான். பிரார்த்தனை முடிந்து அவர்கள் வெளியே வந்து ஒரு அமரத்தடியில் அமர்ந்தபோது விசாகனுக்கு ஒரு மாற்றம் உணரப்பட்டது. கண்களில் ஒரு குளிர்ச்சியும் இதுவரை இருந்த பாரம் குறைந்தது போலவும் தோன்றியது. மெதுவாக அவன் வலது கண்ணை திறந்தான். பல நாட்களாக முடியாதது அந்த நிமிடத்தில் எளிதாக நடந்தது. அவன் சுற்றியிருந்த அனைத்தையும் தெளிவாக பார்த்தான். தூரத்திலிருந்த கோபுரம் கூட அவன் கண்களுக்கு தென்பட்டது. அதை உணர்ந்த மீனாட்சி ஆனந்த கண்ணீருடன் மகனை அணைத்துக் கொண்டாள். மருத்துவர் சொன்ன முடியாத விஷயம் தாயின் நம்பிக்கையாலும் பிரார்த்தனையாலும் சாத்தியமாகியிருந்தது. கண்ணிலிருந்த காயத்தின் அடையாளமே இல்லாமல் விசாகனின் பார்வை மீண்டும் மலர்ந்திருந்தது. அந்த தாயும் மகனும் மனமார்ந்த நன்றியுடன் மாதாவை நினைத்து மகிழ்ச்சியுடன் தங்கள் ஊருக்கு திரும்பினர்.